எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாம்பரம் இரும்புலியூரில் ஒரு சூப்பரான 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாமா? எனக்கு பேக் சைடில் இருக்கிற ரோடு வந்து 40 அடி ரோடுங்க. இந்த 40 அடி ரோட்லேயே எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டு தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. சாரி, இந்த ஃப்ளாட்டு மொத்தமாக இல்லை, இந்த ஃப்ளாட்டில் செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு வீடு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. உள்ளே போய் வேணால் பார்க்கலாமா? சரௌண்டிங்லாம் பாருங்கள். சூப்பரான லொக்கேஷனு. தாம்பரம் இரும்புலியூரில் GST ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ஃப்ளாட்டு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஓகே, சூப்பரான லொக்கேஷன். வீட்டுக்குள்ளே போய் 1 by 1 நம்ம பார்க்கலாம். உள்ளே போகலாமா? இந்த ஃப்ளாட்ஸில் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க. வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் போஸ்ட் பண்ண இருக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் கேட்டுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னு சொன்னால் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த ஃப்ளாட்ஸில் மொத்தமாக 5 வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு தாங்க. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் மாதிரி ப்ரைவேசியாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரே ஒரு வீடு தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற வீடு. நம்ம பார்க்குற வீட்டுக்கு இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம போகலாம். தாம்பரம் லொக்கேஷனில் GST ரோட்டுக்கு நியர்பையில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளாட்டை வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கல்லையும் ஆற்று மணல்லையும் கட்டின வீடுங்க இந்த ஃப்ளாட்டு. மொத்தமாக 5 வீடு இருக்குது. 10 வருஷம் ஓல்டுங்க. 10 இயர்ஸ் ஆச்சு இந்த வீடு கட்டி, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டி 10 வருஷம் ஆகிடுதுங்க. நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வீடு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க. 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த ஃப்ளாட்ஸுக்கு லிஃப்ட் வசதி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடு இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் ஓப்பன் டெரஸு, ரைட் சைடில் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற வீடுங்க. 3 phase EB தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரே ஒரு வீடு இருக்கிறதுனால இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைக்குங்க. ஃப்ளாட்ஸ்னாலே ஆப்போசிட்டில் வீடு இருக்கிறதுனால அந்த பக்கம் பேசுறது இந்த வீட்டுக்கு கேட்கும், இந்த வீட்டில் பேசுறது அந்த வீட்டுக்கு கேட்கும். அந்த மாதிரி பிரச்சனை இந்த வீட்டில் உங்களுக்கு கிடையாது. மெயின் டோரை லாக் பண்ணியே தான் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. நல்ல வீடு, காத்தோட்டமாகவும் இருக்கும். வாசப்படிக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் வீட்டோட ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்பேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். மெயின் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே உங்களுக்கு டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெரிய சைஸ் லிவிங் ஹால். வீடு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 2 ரெஸ்ட் ரூம், 2 பால்கனி வசதியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பக்கா CMDA அப்ரூவ்டில், பில்டிங் அப்ரூவ்டெல்லாம் ப்ராப்பராக வாங்கி as per வாஸ்து பிரகாரம் கட்டின பில்டிங் இது. தாம்பரம் இரும்புலியூரில் மெயினான லொக்கேஷனில் 40 அடி ரோட்டில் இருக்குது. அப்படின்னாக்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கான சூழ்நிலையில் குறைஞ்சது 1.5 கோடி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஃப்ளாட் உங்களால் வாங்க முடியாது. கிச்சன் பாருங்கள், எவ்வளோ பெரிய கிச்சன் சொல்லிட்டு. நல்ல பெரிய சைஸ் கிச்சன். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக இருக்குது. வென்டிலேஷன்லாம் பக்காவாக இருக்குங்க. நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு யூட்டிலிட்டி ஏரியா. இந்த வீட்டுக்கு வென்டிலேஷனுக்கு குறையவே இல்லைங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல வீடு வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். இப்போ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. நம்ம பார்க்குற இந்த வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1518 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுன்னு. பெரிய சைஸ் வீடுங்க இது. UDSன்னு பார்த்தீங்கன்னாக்கா 711 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு 1/4 கிரவுண்டுக்கு மேலே UDS இருக்குது. இது போல் ஃப்ளாட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போவுமே நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கான ஸ்பேஸ் இது. ஓகே, நம்ம கிச்சன் பார்த்துட்டோம், யூட்டிலிட்டி ஏரியா பார்த்துட்டோம். இங்கேருந்து மறுபடியும் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது ஒரு பெட்ரூமு. அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் டெரஸ்க்கும் அசஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமுக்கு முன்னாடி பாருங்கள் பெரிய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கும் பாருங்கள் லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, AC ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு
ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ரோடு ஃபேஸிங் பால்கனி அது. கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குது. ஷவர் பாயிண்ட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி, ரோட் ஃபேஸிங் பால்கனி. இந்த பால்கனி பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் பால்கனிங்க. சூப்பரான லொக்கேஷனுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளாட்டுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் பாருங்கள். லாஃப்ட் ஷெல்ஃப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஹால்லேயே உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில். எப்போதுமே நல்லா ஹால் உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். நான் எல்லாமே பக்காவாக லைட்டு போட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவுக்காக நான் லைட் போட்டு எடுத்தேன். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் நமக்கு செகண்ட் பெட்ரூமுக்கு, அந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு பெட்ரூமுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கும் லாஃப்ட் ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் கிடையாது இதுக்கு. 2 பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இல்லை. டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2க்கு 2ல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 10 வருஷம் ஓல்டுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. தரமான வீடுங்க. அடுத்ததாக நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். ப்ராப்பர் வென்டிலேஷனோட ஷவர் பாயிண்ட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பால்கனிக்கும் போய்க்கலாம், ஓப்பன் டெரஸ்க்கும் போய்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஷெல்ஃப்லாம் பாருங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது லாஃப்ட்டில். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தாம்பரம் சிட்டியில் மெயினான லொக்கேஷனில் இரும்புலியூரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. புது ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு கண்டிப்பாக 1.25 கோடி ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூமுங்க. ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான், பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு. ஓகேங்க, நம்ம அடுத்ததாக பால்கனி பார்க்கலாம். பெரிய சைஸ் பால்கனிங்க. இந்த பால்கனியும் இடிச்சிருச்சு கை. ஸோ சரௌண்டிங்லாம் பாருங்கள். சிட்டிலேயே இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு, ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம ஓப்பன் டெரஸ் பார்க்கலாம். வீட்டில் இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அடுத்ததாக ஃப்ளாட்ஸ்னாலே தண்ணி வசதி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க. இங்கே சூப்பரான லொக்கேஷனு, என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் முன்னாடியே இருக்கிறதுனால மழை சாரல் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க முன்னாடி. பக்கா சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டெரஸ்க்கு போவோம். டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க, மறுபடியும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸை இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டோட பில்டப் ஏரியா 1518 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் 711 ஸ்கொயர் ஃபீட்டு. 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. வீட்டோட விலை 90 லட்சம், 90 lakhs.